அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் தான் மெயினாக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கர வாலட்டைலாக இருந்தது. எதனால மார்க்கெட் வந்து இப்படி வாலட்டைலாக இருக்குன்னா அதுக்கு என்னென்ன ரீசன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்தோடனே அவருடைய ட்ரேட் பாலிசி எப்படி இருக்குன்றதுல அதில் ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஏற்கனவே அவர் பார்த்தீங்கன்னா கனடா மெக்சிகோவுக்கு வந்து 25% வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ண போறான்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸ்க்கும் இன்க்ரீஸ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு. முதல்ல சைனாவை பத்தி பேசினார். ஆனா இப்ப சைனாவை பத்தி இது வரைக்கும் அறிவிக்கல. 2 நாள் ஆச்சு அவருக்கு வந்து அவர் பதவியேற்று. இந்தியாவுக்கும் அதுல ஏதாவது பண்ணாருன்னா அப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய இந்தியன் டெக் செக்டருக்கு கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்து தான் அவருடைய ட்ரேட் பாலிசிஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். ஸோ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா டிக்டாக் அவர் தான் பேன் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பண்ணாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கவர்மெண்ட்ல வந்து எல்லாமே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றாருன்னா மறுபடியும் அந்த டிக்டாக்கை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால அவருடைய எப்பயுமே பாத்தீங்கன்னா முன்னுக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் வந்து வரப்போகுது பிப்ரவரி 1ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சம்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணணும். கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு எக்கானமி க்ரோ ஆகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரூரல் செக்டரை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் பண்ணாதான். அது இல்லாம இன்கம் டேக்ஸ்ல எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க இந்த வாட்டி இன்கம் டேக்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த டாப் 30% இல்ல 20% அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்குற சம்பளத்துல டாக்ஸ் போக மறுபடியும் ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ற மணியில ஒரு 18% வரைக்கும் டாக்ஸ் ஜிஎஸ்டியில போயிடுது. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா 30 + 18ன்னு எடுத்தா கூட ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 55 to 60% அமௌண்ட் தான் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த ஃபண்டு இருந்தா தானே மார்க்கெட்டுக்கு போகும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இந்த பட்ஜெட்ல ஏதாவது நல்ல நியூஸ் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபாரின் எஃப்ஐஎஸ் வந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைய வரைக்குமே ஆல்மோஸ்ட் 56,000 crores வந்து இந்த மந்த்துக்கு மட்டுமே வித்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாலர் ஸ்ட்ரென்த் தான் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி பாண்ட் ஈல்டு வந்து நல்லா இருக்கிறதால ஸோ இது ரெண்டை பொறுத்த ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் ரைசிங் பாண்ட் ஈல்டு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அங்கேருந்து ஃபண்டை எஃப்ஐஎஸ் வந்து எடுத்து போயிட்டே இருக்காங்க. என்னதான் டிஏஎஸ் போட்டாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல வரும்போது இந்த மந்த்துக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் 2 monthsல டிஏஎஸ் வந்து எவ்வளவு தூரம் அதை கோப்பப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா Q3 ஏர்னிங்ஸ். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா Q3 ஏர்னிங்ஸ் வந்து எந்த செக்டரும் ஒன்றும் ஒரு பெஸ்ட் Q3 ஏர்னிங்ஸ் கொடுக்கல. ஏற்கனவே பாத்தீங்கன்னா Q1 Q2 கொஞ்சம் வீக்கா தான் இருந்தது. அதை விட வீக் ஆயிருச்சு Q3 ஏர்னிங்ஸ். Q3 ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ராஸ் ஆல் செக்டர்ஸ்லயும் வந்து இது வந்து நல்லா வரல, ரிசல்ட் நல்லா வரல. அதனால வந்து அதனாலயும் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து சப்டியூடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதையும் பார்க்கணும், என்ன நெக்ஸ்ட் குவார்டர் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அதை நெக்ஸ்ட் குவார்டரை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி இருக்கு நெக்ஸ்ட் குவார்டருடைய பர்ஃபார்மன்ஸ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கன்சர்ன் ஓவர் வீக்னிங் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். எக்கானமி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வீக்கா தான் இருக்கு, வீக்னஸ் ஆகிற மாதிரி ஒரு காமிக்குது. ஸோ அதுக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து கவர்மெண்ட் கேபாக்ஸும் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரைவேட் கேபாக்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன்ல தான் இருக்கு. ஏன்னா முதல்ல இருந்த கோவிட்ல இருந்து வெளியில வந்தோன்னா பண்ண பிரைவேட் கம்பெனிஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகட்டும் இல்ல கவர்மெண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆகட்டும் அந்த அளவுக்கு இந்த வருஷம் ஆகுதான்னா ஆகல. ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இல்லாட்டினா நான் ஃபார்ம் எம்ப்ளாயர் இருக்காங்க இல்லைங்க, அதாவது விவசாயம் இல்லாத மற்ற இடத்துல வந்து லைக் கான்ட்ராக்டர்ஸ், ரோடு, ஸோ இதுல எல்லாம் வந்து ஃபண்டு ஃப்ளோ வரலன்னா ஸோ அவங்களுக்கு ஃபண்டு இல்லைன்னா அது வந்து இதாகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அர்பனும் வந்து ஸ்பெண்டிங் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரூரல்ல ஏற்கனவே கொஞ்சம் கன்சர்ன்ல இருக்கு. இப்போ அர்பன்லயும் ஸ்பெண்டிங் கம்மியாச்சுன்னா ஓவரால் எக்கானமி வந்து ஸ்லோ வீக்னஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 தான் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ ஜனவரில இருந்து கொஞ்சம் வாலட்டைலா இருக்கு மார்க்கெட்டு. எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் ஜனவரி வந்து இன்னும் நெக்ஸ்ட் பட்ஜெட் வர வரைக்கும், அதாவது 1 February பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் வாட்ச் பண்றது தான் பெட்ரு. போய் மாட்டாம இருக்கலாம்.
ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 6 மந்த் வாலட்டிலிட்டி வாலட்டிலிட்டியில் இருந்தது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல வந்து ஆல்மோஸ்ட் 23,000 கீழே டச் ஆயிடுச்சு. இது எப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் ஜூன் 2024 அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு டச் ஆயிருக்கு 23,000 கீழே. ஸோ இதுதான் பார்க்கணும், இந்த 23,000 மெயின்டைன் பண்ணுதா இல்லை இதுக்கு கீழே உடஞ்சி போச்சுன்னா இது வரைக்கும் போக போகுதுன்றது தெரியல. சில கம்பெனிஸோட ரிப்போர்ட்லாம் சரியில்லாததால பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட் சரியில்லாதால ஜொமேட்டோ, எம்சிஎக்ஸ், ஓப்ராய், டிக்சன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10-15% வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. இந்த டவுனு பார்த்தீங்கன்னா ஏறும்போது 1% 2% தான் ஏறுது. பட் ஆனால் லாஸ்ட் இந்த மந்த்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக் வந்து இறங்கும் போது ஆல்மோஸ்ட் 5% 10% சர்வசாதாரணமாக கீழே இறங்குது. ஸோ இது சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏறும்போது ஸ்டெப்ஸ்ல போற மாதிரி இருக்கும், இறங்கும் போது லிஃப்ட்ல வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கு. பிராடர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பெயினா தான் இன்னைக்கு இருந்தது. ஓவராலா பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:4 போயிடுச்சு. அந்த அந்த அளவு மோசமா இருந்தது. மேக்சிமம் ஸ்டாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ பாத்தீங்கன்னா பிஎஸ்சியில் உள்ள லிஸ்டான கம்பெனியில பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு மட்டுமே 7 lakh crore மார்க்கெட் கேபிட்டல் வந்து எரோட் ஆயிருக்கு பிஎஸ்சியில் லிஸ்டான கம்பெனியில. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1235 பாயிண்ட் டவுனு, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 320 பாயிண்ட் டவுனு. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 780 பாயிண்ட் டவுன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட் கிட்ட நான் பாசிட்டிவாக இருந்தேன்னு நினைக்கிறேன். கோடக் மஹிந்திரா பேங்கை வச்சு நேற்று கோடக் மஹிந்திரா ப்ளஸ் HDFC பேங்க் இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் நேற்று பயங்கரமா இருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 780 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல முடிஞ்சுது. மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1271 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செக்டருமே ரெட்டில் தான் முடிஞ்சுது. அதே மாதிரி இது ஹையஸ்ட் இன்னைக்கு இது டவுன் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டர் வந்து ஆல்மோஸ்ட் 4% டவுன் ஆயிருக்கு. கொஞ்சம் கெயின் ஆனதுல பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து கெயின் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பேசிக்காக பாசிட்டிவ் நோட் ப்ரோக்கரேஜ் கொடுத்ததால இன்னைக்கு ஒரு 2% அப்ல முடிஞ்சது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கெயின்ல இருந்தது. HPCL வந்து நியர்லி 3%. அதுக்கு என்ன ரீசன்னா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு இருக்காரு ஆயில. ஸோ அவர் வந்து யூஎஸ்ல வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி ஆயில் ப்ரைஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய ட்ரில் பேபி ட்ரில் நல்லா இருந்ததுனால நல்லா வந்ததுன்னா பெட்ரோல் ப்ரைஸ்லாம் ஓவரால் பார்த்தீங்கன்னா பேரல் ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 10% இன்னைக்கு வந்து டவுன்ல இருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக என்னன்னா பிளிங்கட் குயிக் கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு அது வந்து 10% கீழே இறங்குச்சு. நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ் வந்து அதுதான் பயங்கரமா எல்லாம் பீக்ல போயிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு டவுன்ல போயிடுச்சு. பேடிஎம், டெலிவரி, ஸ்விக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 to 8% டவுன்ல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட், இது வந்து கண்டினியூஸா ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து பிக்கஸ்ட் லூசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்ல வந்து ட்ரெண்ட் தான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 6,000 கீழே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டிக்சன் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து 14% வந்து ட்ராப் ஆயிருக்கு. இது லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ராப் டிக்சன் டெக்னாலஜிக்கு இன்னைக்கு தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் எல்லாரும் சொல்றாங்க இது வந்து வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நியூ ஜென் ஸ்லிப்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 16%. அதுக்கு வந்து ஜெஃப்ரிஸ் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க ஸ்டாக்கை. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட Q3 ஏர்னிங்ஸ் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 320 பாயிண்ட் டவுனு, நிஃப்டி பேங்க் 789, நிஃப்டி மிட் கேப் 1271, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா 1700 பாயிண்ட் இன்னைக்கு ஆடி, நிஃப்டி 100 பார்த்தீங்கன்னா 384 பாயிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நிஃப்டி 50யோட ஓவரா வந்து இறங்கியிருக்கு இன்னைக்கு. ஸோ அதனால தான் சில டைம்ஸ் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி அடி வாங்கும் போது ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் வந்து பயங்கரமா இறங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் 2.1%, டாடா கன்சியூமர்ஸ் 1.2%, பாரத் பெட்ரோலியம் 1.1%, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 0.7%, JSW ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 0.5%. ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6% இன்னைக்கு டவுன். கண்டினியூஸாக இது இறங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ 6,000 கீழே வந்து 5,725 ரூபா வந்துருச்சு. பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.8%. நேற்று வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏறு இருந்தது. ரீசன் வந்து ஏர்டெல் கூட அவங்க ஒரு டிஜிட்டல்
கொலாபரேட் பண்ணி ஃபைனான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நேற்று ஏறிச்சு, இன்னைக்கு 1.8% கீழே இறங்கி. மாருதி பார்த்தீங்கன்னா 0.9%, பஜாஜ் ஆட்டோ 1.2%, ஹீரோ மோட்டோ காப்பும் 1.8% கீழே இறங்கியிருக்கு இன்னைக்கு. நிஃப்டி மிட் கேப் 50 ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் 2.7% அப்பு, ஹெல்த் கேர் 1.4%, மேக்ஸ் ஹெல்த் கேர், முத்தூட் ஃபைனான்ஸ் 1.3, பெட்ரோநெட் பார்த்தீங்கன்னா 1.2, கோல்கேட் பால்மொழி பார்த்தீங்கன்னா 1.2%, டிக்சன் பாருங்க 14%. அதாவது ஒரே நாள்ல டிக்சன் யாரெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியல, ஒரு ஷேர் வந்து இன்னைக்கு 2441 ரூபா கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் 1.5%, எம்ஆர்எஃப்பும் பார்த்தீங்கன்னா 1,25,000 இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இறங்கிக்கிட்டே இருக்கு கண்டினியூஸா. இது எங்கேயுமே பாசிட்டிவ் இதையே காமிக்கல லாஸ்ட் 10 டேஸா. ஆரக்கல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.8%, பாலிகேப் பார்த்தீங்கன்னா 3.8%, பர்சிஸ்டன்ட் வந்து 3.1% இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு வந்து பயங்கரமா இறங்கியிருக்கு. இந்த ஹையஸ்ட் இறங்கினது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல 2.61, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 2.31. ஸோ எல்லா இண்டெக்ஸுமே வந்து பயங்கரமா இறங்கியிருக்கு. இந்தியா விக்ஸ் வாலிடிட்டி இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா அது ஃபியர் ஃபேக்டர் இருக்கு அப்படின்றதான் மார்க்கெட்டை இது ரியாக்ட் பண்ணுது. அதே மாதிரி செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் 4.12, நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்லாம் 4.06%. ஸோ எல்லா இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்னைக்கு இறங்கியிருக்கு, எதுவுமே கிரீனில் இல்லை இன்னைக்கு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா பாயிண்ட், எல்லாரும் இதை வந்து உத்து பாருங்க. இது வந்து ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா 50 ஸ்டாக்கு இருக்குங்க. அந்த 50 ஸ்டாக்ல 22 ஸ்டாக்கு இன்னைய நிலவரத்துக்கு இன்னைக்கு எடுத்தீங்கன்னா, இன்னைய க்ளோசருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21%, அதாவது அவங்களோட அதோட 52 ஹைலேருந்து 21%க்கு கீழே மேலே இறங்கின ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 ஸ்டாக் வந்து 21%க்கு மேலே இறங்கியிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 39%, அதானி என்டர்பிரைசஸ் 37, ஹீரோ மோட்டோ காப்பும் பார்த்தீங்கன்னா 36%, டாடா மோட்டர்ஸ் 35%, பஜாஜ் ஆட்டோ 34, ஏஷியன் பெயிண்ட் 33, அதானி போர்ட்ஸ் 31, ட்ரெண்ட் 31, கோல் இண்டியா 30, டாடா ஸ்டீல் 30, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 29, என்டிபிசி 28, ஆக்சிஸ் பேங்க் 27, பிபிசிஎல் 25, எஸ்பிஐ லைஃப் 24, பிரிட்டானியா 24, ஓஎன்ஜிசி 23, இந்துஸ்தான் யூனிலிவர் 23, டாடா கன்சூமர்ஸ் பார்த்தீங்கன்னா 22, நெஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா 21, ரிலையன்ஸ் 21, ஹிண்டால்கோ வந்து 21%. ஸோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்கு இந்த அளவு இறங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 22 ஸ்டாக் வந்து மோர் தென் 20%க்கு மேலே கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஜான், ஃபெப், நவம்பர், டிசம்பர், ஜான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாக்கு இங்கே தான் வந்து எல்லாமே லோவர் டச் ஆயிருக்கு. இப்போ ஜனவரிலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோ காப் வந்து 13th டச் ஆச்சு, ஏஷியன் பெயிண்ட் வந்து 16ஆம் தேதி, கோல் இண்டியா வந்து 13ஆம் தேதி, டாடா ஸ்டீல் 13ஆம் தேதி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 13ஆம் தேதி, என்டிபிசி 13ஆம் தேதி, ஆக்சிஸ் பேங்க் 21. இது வந்து ஜனவரி இன்னைக்கு ஆயிருக்கு என்டிபிசி, ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜான்ல இதுதான் ஈவன் நிஃப்டி 50 ஸ்டாக்கே வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் வந்து மேக்ஸிமம் லாஸ், அதே மாதிரி 52 வீக் லோவை டச் ஆயிருக்கு, இந்த மந்தில் தான் டச் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா ஃபார் உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 18 ஸ்டாக்கு, முதல்ல பார்த்தது 20%க்கு மேலே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 30%க்கு மேலே ட்ராப்ல இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் 52%, அதாவது அவங்களுடைய 52 வீக்லேருந்து 52% கீழே இருக்கு. அதானி டோட்டல் கேஸ் பார்த்தீங்கன்னா அது 44%, அதானி பவர் 41, அதானி இன்னொரு ஸ்டாக் வந்து 40. ஸோ அதானி பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல. அவங்களுடைய ஸ்டாக் எல்லாமே வந்து கிழிஞ்சி தொங்குது ஆக்சுவலா. ஐஆர்எஃப்சி 38%, பெல் 38, யூனியன் பேங்க் 36, டிமார்ட் பார்த்தீங்கன்னா 35, ஜியோ ஃபைனான்ஸ் இந்த ஸ்டாக்கை சொன்னாங்க எல்லாரும் வாங்கிட்டு மறந்துடுங்க, இது ஒரு அப்படிப்பட்ட ஸ்டாக் இப்படிப்பட்ட ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 34% டவுன்ல இருக்கு. 52 வீக் ஹைல இருந்து ஐஓசி 33, என்ஹெச்பிசி 33, மதர்சன் சோனி 33, எல்ஐசி 32, ஐஆர்சிடிசி 31, ஏபிபி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல கம்பெனி 31%, லோடா பார்த்தீங்கன்னா 31%, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பார்த்தீங்கன்னா 31%, அண்ட் பிஎன்பி 30%. ஸோ இந்த அளவுக்கு வந்து ட்ராப் 52 வீக்லேருந்து ட்ராப் ஆச்சுன்னா ஸோ எவ்வளோ மார்க்கெட் இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோ, உங்களோட இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ பிளட் பாத் இருக்குன்னு என்னால் யூகிக்க முடியுது. என்னது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி இந்த ஜனவரி இல்லாமல் 24க்கு முன்னாடி
ஜான் 24க்கு முன்னாடி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு கிரீன்ல இருக்கலாம். மற்றபடி அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் கிரீன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் மியூச்சுவல் ஃபண்டும் எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் இறங்காது, லாஸ் ஆகாது, அதெல்லாம் கிடையாது. அதுவும் இட்ஸ் ஈக்குவல் டு டிஏ எஃப்ஐ விற்க டிஐஸ் வாங்கிட்டே இருக்காங்க. அந்த மார்க்கெட் இந்த ஃபண்டு எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் அங்கே தான் போய் இறங்கும். ஸோ அங்கே போய் இறங்கும் போது இறங்கிட்டே தான் போகும் மார்க்கெட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜான், ஸோ இதில் தான் மேக்ஸிமம் ஸ்டாக் வந்து 52 வீக்ஸ் லோவாக டச் ஆயிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி மேஜர் ஸ்டாக்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ டிக்சன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14% இன்னைக்கு இறங்கினது. அந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா இது 52 வீக் ஹையை பாருங்க, 19,148. 52 வீக்ஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா 5,782. ஸோ இது வந்து ஹை வேல்யூவேஷன் இப்போதான் வந்து எல்லாரும் சொல்றாங்க. பட் இந்த ஸ்டாக்கை ஏத்துன்னு ஏற்றி விட்டாங்க. ஜெஃப்ரிஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் இருக்கு. ஸோ அவங்களுடைய எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டார்கெட் வந்து 12,600 சொல்றாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 28% கீழே இறங்கும்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேஜரா வந்து அவங்களுடைய கோர் 190% அந்த டிக்சன் 190% க்ரோத் இருக்குன்றாங்க. அது வந்து பேசிக்கலாக என்னன்னா மொபைல் பிஸ்னஸ். அந்த மொபைல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓவரால் பிஸ்னஸ்ல 90% வந்து மொபைல் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் இதுல ஒரு செக் பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரீஸ்ல இருந்து. என்ன சொல்றாங்கன்னா மொபைல்ல பிஎல்ஐன்னா டென்னூர் வந்து 2026ல முடியுது அப்படின்றாங்க. பிஎல்ஐனா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அது வந்து 2026ல வந்து எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் எப்படி ஆகுன்றது தெரியாது. இவங்களுடைய அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சூமர் எலக்ட்ரானிக் சேல்ஸ் வந்து டவுன்ல இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ மக்கள்கிட்ட ஃபண்டு இருந்தால் தானே வாங்குவாங்க. ஸோ ஒரு சைடு வந்து சேலரி அதில் இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டே போகுது, வாங்குற சம்பளத்தை மெயின்டைன் பண்றதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கு வெயிட்னு வச்சு பார்த்து தான் இந்த 14% எல்லாம் இறங்குறது வந்து இட்ஸ் ரியலி இந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்களாம் ஹை பிபி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இந்த ஸ்டாக்கை. ஏன்னா இந்த ஸ்டாக்கை ஏற்றுன்னு ஏற்றிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதால. ஸோ 7,450 தான் பர் கிராம். அதே தான் ப்ரைஸிங். 24 கேரட் பார்த்தீங்கன்னா 8,223. ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் 104 ரூபாய் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 1,04,000 ரூபாய். ஸோ எஃப்ஐடிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, இங்கே பாருங்க க்ளோஸ் டு இன்னைக்கு மட்டுமே எஃப்ஐஎஸ் வந்து 5,920 கோடி ரூபாய் விற்றுருக்காங்க. நெட் செல்லராக இருந்திருக்காங்க 5,920 கோடி ரூபாய். டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,500 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட இந்த மந்த் மட்டுமே 56,832 கோடி ரூபாய் வந்து எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லராக இருந்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பையராக இருந்திருக்காங்க 57,189 crores. ஸோ இது வந்து ரியலாக கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஷேக்கியாக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஎஸ் வந்து இவ்வளோ கண்டினியூஸாக விற்கிறது வந்து இப்போ இந்த லாஸ்ட் 3 months விற்கிற அளவுக்கு இதுக்கு முன்னாடி இந்த அளவுலாம் விற்றது கிடையாது. ஸோ இது வந்து இவங்க விற்க டிஐஎஸ் வாங்கிட்டு இருக்காங்க. பட் எவ்வளோ தூரம் காம்பன்சேட் பண்ண முடியும் டிஐஎஸால அப்படின்றத வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். இது எப்படின்னா மக்கள்கிட்ட பணம் இருக்கு, போடுறாங்க, எஸ்ஐபியில் போடுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்க, ஷேர்ஸில் போடுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே மக்கள்கிட்டையும் பணம் க்ரோ ஆகலைன்னா என்ன ஆகும்? அந்த ஃபண்டு அதுக்கு மேலே ஃபண்டு ஃப்ளோ மார்க்கெட் உள்ள ஃப்ளோ ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.